நான் யோசித்து பார்க்கிறேன். எங்க ஐயா திருவாரூர்ல இருக்கிறார் ஒருத்தர், சண்முக வடிவேலுன்னு பேர் அவருக்கு, நகைச்சுவை தென்றல். அவர் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றிலிருந்து ஒரு 12 ஆண்டுகள் இருக்கும் நான் அதை கேட்டு என் மனதை விட்டு அகலாத ஆழமான நகைச்சுவையாக அது இருந்தாலும் ஆழமான கருத்தை அது முன்னெடுத்ததனால் உங்களோடு நான் பகிர்கிறேன். அவங்க ஊர்ல ஒரு வயதான பெண்மணி இருந்தாலும் தினந்தோறும் அவ என்ன செய்யறா, ஒரு 10 நாளா 4ல இருந்து 6 மணிக்கு எங்க போறானே தெரியல, எங்கேயோ போயிட்டு வரா. அவளுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அது 3 மணியிலிருந்து 8 மணி நேரம் வரைக்குமான ஒரு வேலையை அவள் செய்கிறாள். அந்த முதலாளி 2 நாள் பார்த்தார், 3 நாள் பார்த்தார். இவ எங்க போறா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பி அவர் தொடர்ந்து போறார். அவர் பின்னால அந்த அம்மா ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வருது. 10வது நாள் ஆளை பிடிச்சிட்டார். பிடிச்சு சொன்னாரா, இன்னைக்கு உன்னை போக விட மாட்டேன், நீ எங்க போற, கோயிலுக்கு போறனா என்னத்துக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் போற, என்ன விஷயம் எனக்கு சொல்லு, ஏதாவது நேர்த்தி கடன் வச்சிருக்கிறியா, உனக்கு ஏதேனும் சிரமம் இருக்குதா எனக்கு சொல்லு. அந்த அம்மா சொல்லிச்சான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு 10 நாளா ஒருத்தர் இந்த கோவில்ல திருவாசகம் சொல்றார், அத நான் போய் கேட்டுட்டு வரேன், இன்னும் 3 நாள் பாக்கி இருக்குதான், போய் கேட்டுட்டு வந்துடுறியா. அந்த ஐயா சொன்னாரு, அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது, நீ ஆன் டியூட்டில போல, உனக்கு வேலை நான் கொடுத்துருக்கிறேன், சம்பளம் நான் கொடுக்கறேன், கரெக்டா அந்த 2 மணி நேரம் நீ காணாம போனதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஒண்ணு செய், நான் உனக்கு 3 நாள் நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னா நீ ஒரு வேலை செய், 10 நாளா அவர் என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லிடு, நான் உனக்கு பர்மிஷன் தரேன். அந்த அம்மா ஒரு வேலை பண்ணுச்சான். நான் இங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம். இங்க என்ன வேலை எனக்கு, உன் மாட்டு தொழுவத்துல மாடுகள் இருக்கு, அதனுடைய சாணியை அள்ளி போட்ட வேலை. இந்த கூடைய வச்சுக்கிட்டு நான் சாணி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லையா, அந்த கூடை அங்க இருக்கு, அதை எடுத்து அந்த தொட்டில தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை எடுத்து இந்த தொட்டில நிரப்பிடு, நான் சொல்றேன்னு. அவ்வளவுதானே அப்படின்ட்டு அந்த ஐயா வந்து தண்ணியில அதை வந்து முங்கி எடுத்திருக்கார். ஒரு முறை வந்துருச்சு தண்ணி, 2வது முறை முங்கி எடுத்திருக்கிறார், பாதி வந்தது, 3வது முறை எடுக்கிறார், தண்ணி வரல, 4வது முறை எடுக்கிறார், 5, 6ன்னு எடுக்கிறார், தண்ணி வரல, கொஞ்சம் தான் தொட்டி நிரம்பி இருக்கு. வந்து சொன்னாராம், என்னால அள்ள முடியல, அதுக்காக நீ எனக்கு சொல்ல மாட்டியா. அந்த அம்மா சொல்லிச்சான், 10 நாளா நாங்க போயிட்டு இருக்கேன், முதல் தடவை போகும்போது அவர் என்னன்னா சொல்றாரோ எல்லாமே அடுத்தவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், 2வது வாட்டி ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு, அப்புறமா சொல்ல தெரியல, 3வது நாள் 4வது நாள் ஒண்ணும் இல்ல, அவர் பேச்ச கேட்க மட்டும் போறேன், ஆனா இந்த 10வது நாள் என் மனசு எப்படி இருக்குன்னா இந்த சாணி கூட மாதிரி சுத்தமா இருக்குன்னு சொல்லிச்சான். சொல் மனதை சுத்தமாக்கும். நான் யோசிச்சு பாக்குறேன், பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுற, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, நான் கிளாஸ்ல கேட்பேன், யாருக்கெல்லாம் பசிக்குது, உடனே எல்லாருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தி கை தூக்குவா. எல்லாருக்கும் நீ சொல்ல முடியாது, நீ உனக்குன்னா சொல்லு, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லு. அது எப்படி எல்லாருக்கும் நீ ஜெனரலைசேஷன், ஜெனரலா எப்படி ஒரு கருத்து சொல்ற, பி ஸ்பெசிபிக். எந்த கனவு இருந்தாலும் யாருடைய கனவு ஜெயிக்கிறது என்றால் யார் கனவிலே மிக மிக ஸ்பெசிபிகேஷனோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய கனவு ஜெயிக்கிறது. விவேகானந்தர் சொல்கிறார், தீவிரத்தன்மை. கடவுள்னு ஒண்ணு கிடையாதான், எந்த ஒரு நிலையிலும் நீ எதில் தீவிரமாக இருக்கிறாயோ அது உன் காலடிக்கு வரும். அது எதுவாக இருந்தாலும், நல்லதுனாலும் வரும், கெட்டதுனாலும் வரும். அதில் நீ தீவிரத்தன்மையை காட்டுகிறாயா? பாருங்க பாரதியினுடைய தீவிரத்தன்மை பாருங்க எப்படி ஏறுது பாருங்க. பாட்டு நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன். வாத்திச்சிங்கிறதுனால கொஞ்சம் ஆழமா வேற மாதிரி படிக்க வேண்டியதா இருக்குது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அந்த பாட்டு உங்களுக்கும் எனக்கு ஆசை தானே. காணி நிலம் வாங்கிருங்களா பாப்போம், சென்னையில மாச சம்பளம் மட்டும் வாங்கிட்டு. சூப்பருங்க தமிழ். என்ன சொல் வளம் தெரியுமா தமிழ்ல. ஊழ் என்றால் விதிகளுக்கு உட்பட்டதுங்க, ஊழ் அல் என்றால் விதிகளுக்கு உட்படாததுங்க. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லு. குறுக்கு
வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதரடா, இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. பட்டுக்கோட்டை. பாரதி இப்படி எழுதுகிறான். இப்ப இங்க பாலாஜி நகர்ல எங்க வீடு அங்கதான் இருக்கு. இந்த பக்கம் சுவரு நம்புது இல்ல, இந்த பக்கமும் நம்புது இல்ல. அது அடுத்த வீட்டு சோறு, இது அடுத்த வீட்டு தரை, இது அடுத்த வீட்டு கூரை. காத்து அடைச்சி விக்கிறான் 3 கோடி 1000 ஸ்கொயர் ஃபீட் காணி நிலம். பாரதி கேட்டான், அது என்னன்னு தெரியல. பராசக்தி பாரதிக்கு கொடுத்துட்டா. காணி நிலம் தானே, டேக் இட் கிராண்டட் அப்படின்ட்டா. நாம கிராண்டட்னா சும்மா இருந்துருவோம்ல. அவன் சும்மா இல்லங்க, காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் ஒண்ணும் இல்லாம இருந்தாங்க. அவன் அப்ப எழுதும் போது அவனுடைய ரீச் பாருங்க எவ்வளவு தூரம் போகுது. நம்முடைய எல்லைகள் அவ்வளவு தூரம் போனா இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பின்தங்கி இருக்குமா? இங்க பேசாம வேற எங்க பேசுறது? இங்க பேசினா அங்க போ. பின்தங்கி இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஸ்பெசிபிகேஷன், கலர், பெயிண்ட், எப்படி தூண் இருக்கணும், மாளிகையா இருக்கணுமா? கிடைச்சிருச்சா? அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். ஆம்பியன்ஸ் காட்சி பார்த்தா அப்படி இருக்கணுமா? பின்னால திரும்பி பார்த்தா 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். லைட் எஃபெக்ட், நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். சவுண்ட் எஃபெக்ட், அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இமோஷனல் எஃபெக்ட், என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். சோசியல் எஃபெக்ட், எங்கள் கூட்டுக்களியிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். எல்லாம் கொடுத்துட்டான். காளியை நிறுத்தலாம் பாருங்க, அங்கதான் நிக்கிறான் எங்க ஐயன். அம்மா நில்லு. அந்த காட்டு வெளியினிலே என்ன யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கு உந்தன் காவல் உற வேண்டும். நான் உனக்காக நின்னுட்டேன்னா இந்த பிள்ளை பாவம் 30 நாள் நோம்பு இருந்து இன்னைக்கு வந்துட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் தூங்கலாம்னா வந்து பேச வச்சுட்டு இருக்காங்க. இவளை யார் பாக்குறது? சரி இது ஏதோ நல்லா பேசுதாமே கேட்கற வந்த இவங்களை யார் காப்பாத்துறது? கூப்பிட்டாங்களே இவங்களை யார் காப்பாத்துறது? அதெல்லாம் என் வேலை இல்லையான்னு காளி சொன்னா. காளி கிட்ட பாரதி சொன்னா, அம்மா நீ என்ன பாத்துக்க, உன் வேலையை என் பாட்டு பாத்துக்கோணும். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலிக்கிட வேண்டும் என்று பாடினானே பாரதி. அதனால் சொல்லுகிறேன், தமிழுக்கு சாவு இல்லை. தமிழ் படி தமிழா, உனக்கும் சாவு வராதுங்க, வராது. தேடி தேடி வாசிப்பது ஒண்ணும் இல்லைங்க. மனதை இழக வைத்து நெகிழ்ச்சி தன்மைக்கு மனதை கொண்டு செலுத்தினாலே போதுங்க, இந்த உலகம் வாழ்ந்து விடும். கடினப்பட்டு கிடக்கிறது மனம். இந்த மனதை இலகுவாக்குறதுக்கு என்ன செய்வது? எத்தை தீண்டால் இந்த பித்தம் தீரும்? மருந்து ஒன்றுதான் தமிழ். இந்த ஆண் பெண்ணனுடைய அற்புதமான இந்த உறவுக்கு காதல் குடும்பம்னு பேரு. நான் பரணி வாசிக்கிறேன், வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்சி வருதுங்க. உண்மையோ பொய்யோ, கவிதா தானே, உண்மையோ பொய்யோ மனத அப்படி ஒரு அசைவு அசைச்சிருது இல்ல. ஒரு குழந்தை சிரிச்சா நாமளும் சிரிக்க தோணுது. வீட்டுல ஒரு 8 மாசம் குழந்தை இருந்ததுன்னா பால் குடித்ததற்கு பிறகு அதன் முகத்தை கூர்மையா பாருங்க, ஒரு திமிர் தெரியும். உங்களால் அந்த திமிரை ரசிக்க முடிந்தால் உங்களால் கவிதையை ரசிக்க முடியும். உங்கள் வீட்டில் அப்படி குழந்தை இல்லையா? மழை பெய்தவுடன் ஒரு செடியின் முகத்தை பாருங்கள், அந்த திமிர் அதில் தெரியும். இந்த ரசனை இருக்கிறதா நமக்கு? ரசனை கெட்டு போனோம் நாம். ரசனை கெட்ட உலகம் எப்படி இன்பமாகவும் நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும்? இந்த ரசனை, ஒரு ரசனையை சொல்ற, இந்த காதலிய பாசறை வரைக்கும் அழைத்து செல்லுகின்ற காதலுடனான கணவன்மார்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். ரொம்ப காதல் பெண்ணுன்னா தன் மனைவி மேல்.
அப்படிதான் கூட்டிட்டு போவானா ஷாஜஹான், அப்படிதான் கூட்டிட்டு போவானா தசரதன். 2 பேரும் அதாலதான் செத்தாங்க, அது வேற விஷயம். ரொம்ப அதிகமான காதலில் ஒரு பெண்ணை பரணியில் ஜெயங்கொண்டார் பாடுகிறார், கூட்டிட்டு போயிட்டாங்க ஒருத்தன். நான் அந்த காட்சி உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன். ரொம்ப ஆசையாயிடுச்சுங்க எனக்கு அதை படிச்சு. ஜெயங்கொண்டாரை அவ்வளவு நான் வியந்தேன். எப்படி இப்படி எழுதுற நீ, சபாஷ். எழுந்து நீனும் 2-3 கைத்தட்டல் தட்டிட்டு புத்தகத்தை மூடி வச்சேன். அவ்வளவு சந்தோஷமான பாருங்க காட்சி தான். காதலி பார்த்துட்டே இருக்கிற, மனைவி பார்த்துட்டு இருக்கான். கணவன் களமாடுறான், சரியா களமாடிட்டு இருக்கான். வியந்து பார்த்து கொண்டே இருந்த அந்த பெண்ணுக்கு திடீர்னு அதிர்ச்சி. முன்னால் இருக்கின்ற பகைவனுடைய வேல் தன் கணவனுடைய மார்பை பிளந்து விட்ட இந்த வினாடிங்க. அவ என்ன பண்ணாலாம், ஓடி போறா. பாருங்களேன், பிளந்த மார்பு பிளந்த வீரன் கீழே விழறதுக்கு எவ்வளவுங்க செகண்ட்ஸ் ஆகும்? அதுக்குள்ள போயிட்டாலாம் கிட்ட. எங்க நின்னுட்டு இருந்திருப்பா, போயிட்டு தன்னுடைய உடம்பால தாங்கிட்டான். தாங்கிட்டு அவன் சாவறதுக்கு முன்னால செத்துட்டான். இதான் பாட்டு. ஆனா அதற்கான காரணம் இருக்கு பாருங்க, அதான் கவிதை. காரணம் என்ன தெரியுமா? தன் கொழுநன் உடலை மண்மகள் தழுவாள் முன் தன் உடலால் தாங்குவாளை காண்மின். அவ பெண் இல்லையா, மண்ணுனாலும் தன் கணவன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற பொழுது வேறு பெண்ணினுடைய மார்பிலே அவள் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் உடலால் தாங்கினாளாம். இந்த வீர சொர்க்கம் அடைஞ்சவங்களுக்கு மேல போனாங்கன்னா இந்த அழகிகள் பெண்கள் எல்லாம் வந்து நின்று கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். எல்லா ஊர்லயும் இந்த கதை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவ என்ன செஞ்சாலாம், விண் மகளிர் தன் கொழுநன் உயிரை புனரா முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்மின். அங்க போய் வேற யார வந்து தன் கணவனை சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக அவன் சாவதற்கு முன்னால் தான் செத்து அங்க போய் நின்னுட்டான்றாங்க ஜெயங்கொண்டான். என்ன கவிதை இது! இதை படிக்கின்ற பொழுது என்னுடைய மனம் கொஞ்சம் புரண்டு படுக்கிறது. அப்படி புரண்டு படுக்கக்கூடிய மனதிலே கோபமோ கண்மமோ பொறாமையோ வருவதில்லை. சின்ன காட்சிதான். காட்சிகள், கவிதைகள் நம்முடைய மனதை என்கின்ற ஒரு உருது கவிஞன் அவன் சொல்றான், என் கணவன் மீது நான் கோபம் கொள்ளுகின்ற பொழுது அந்த கணவன் என்னை பார்ப்பதற்கான சூழ்நிலை எனக்கு வருகின்ற பொழுது, நான் என் கணவனை பார்க்கின்ற பொழுது அவன் மீது இருக்கின்ற கோபம் எப்படி கரைகிறது தெரியுமா? சும்மா ஒரு சின்ன காட்சி தான். கணவனோட சண்டை, மறுபடியும் கணவனை பார்த்துட்டான். இருக பிடித்த பிடிக்குள் இருந்து நழுவும் நுண் மணலை போல் என் கோபம் கரைகிறது. அப்படி இப்படிங்களேன், சின்ன வயசுல பீச்ல மண் இருக்குமே குடிக்கிற மாதிரி நடந்தா நாங்கெல்லாம் மீசாப்பேட்காரிங்க. 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல பீச், விவேகானந்தர் ஹவுஸ். கால்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் காலில் வந்து முழங்கால் வரைக்கும் புதையும். இப்போ அடிபாதம் கூட கல்லு மாதிரி தான் குத்துது, மணல் இல்லை. அந்த மணலை யார் எடுத்தா? பீச்சு கூட மணல் குறைஞ்சு. யோசிச்சு பார்க்கிறேன் நான். குறுமணல் போல இருக்க பிடித்த பிடியில் நழுவும் குறுமணல் போல என் கணவன் மீதான கோபம் அவரை பார்க்கின்ற பொழுது நீங்குகிறது. ஒரு காதலன் சொன்னான், ஹேய் காதலியே, உன்னை நான் காதலித்து இருக்கிறேன், ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் ஒரு பாவத்தை போல அப்படின்ட்டான். என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு கருத்து! உள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவர்களுடைய உள்ளே 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 அவர்கள் புதைந்து போகின்ற ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடை ஒரு கவிதையால் சொல்லிவிட முடிகிறது. இன்னும் ஒரு கவிதை சொல்கிறேன். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு என்னை மாற்றிய ஒரு கவிதை, மனுஷி ஆக்குன ஒரு கவிதை. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் இடையில் எதற்கு பகைமை என்கின்ற புதிய உறவு? எப்படி எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறான் பாருங்கள். மீர் எழுதுகிறான், அற்புதமான கவிதை. என் கல்லறைக்கு வரும் காதலியே வா,
என் ஆண்டவனுக்கு நான் செத்ததற்கு பிறகா என் மரணத்திற்கான மருந்து ஞாபகத்திற்கு வரும்? கவிதைகள் நம்மை உருக்குலைக்கின்றன, இருக்கின்ற நிலையிலிருந்து நெகிழ்த்துகின்றன. என்னுடைய அப்பா இன்றைக்கு 83 வயது அவருக்கு. காலையில் அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். பெரிய கவிஞருங்க, உலகத்துக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என் அப்பா கவிதை. என் அப்பா ஒரு நாள் என்னிடத்தில் இப்படி மீட்டிங் பேசிட்டு இருந்தோம்னா அங்க வந்து நின்னுட்டு நேரா வீட்டுக்கு வருவார். அம்மா, நேரம் குறைச்சலா தந்திருக்காங்கல்ல, ஏதாவது பேசாம விட்டுட்டியா? பேச கேட்டுட்டு போறேன்னு வருவார் வீட்டுக்கு. என் முதல் ரசிகன் என் தகப்பன். வந்து நிப்பார், மேல ஒரு லெமன் டீ போட்டு தருவேன், அது குடிப்பார். ஒரு நாள் லெமன் டீ எடுத்து குடிக்கிறாரு, அழுதுட்டு இருக்கிறார். அப்பா, ஏன்பா அழுறீங்க? ஒன்னும் இல்ல, அந்த கசலை முதல்ல ஆஃப் பண்ணுன. அந்த கசல் ஒண்ணு ஓடி இருந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்பா? ஒன்னும் இல்ல. இல்ல, ஏன் அழுதிங்க சொல்லுங்க. இல்லம்மா, அந்த வரி என்னமோ பண்ணிருச்சு என்ன அப்படின்னு அழுதாரு. என்ன வரிப்பா? என்ன வரி? என்ன அப்படி அழற மாதிரி என்ன வரி? கவிஞன் யார் தெரியுமா? சுய அனுபவத்தில் அழுபவனோ எழுதுபவனோ இல்லை, எங்கோ இருக்கக்கூடிய உணர்வுகளினுடைய தொகுப்பினால் தன்னுடைய மனதிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்திற்கு அந்த அசைவை ஏற்படுத்துகின்ற வல்லமை கொண்டவன் தான் கவிஞன். யாராவது நல்ல கவிதை எழுதினாங்க, ஏதோ அதை அவங்க சுயசரிதம் நினைச்சுக்கிறாங்க. அப்படி தவறு செய்கின்றவர்கள் உண்டு, அப்படி சில பேர் தான் இருக்கிறார்கள். அது கவிதை என்கின்ற உலகத்தின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது தன் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உணர்வலைகளில் வந்து சேர்கின்ற பொழுது அப்படி வெடித்து கிளம்பும் வார்த்தை. அவன் மகா கவி. அவன் உட்கார்ந்து இருந்த அப்பா அழுதார். என்னப்பா என்னப்பா அழுதிங்க? இல்ல விடு, இல்ல சொல்லுங்க. உன்னை நான் இதை சொல்றேங்க, உங்களுக்குள் ஏதேனும் அப்படி இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வினாடியிலிருந்து. கவிதைகள் அதைத்தான் செய்யும். கவிதைகள் பாடம் நடத்தும், கவிதைகள் அருள்வாக்கு தரும், கவிதைகள் நம்மை செலுத்தும். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் கூட பயணிக்கலாம். நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில் இப்படி பிரிந்து விடுவோம் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆழமான விஷயங்க மனித உணர்வு. தூக்கி அப்படி போடுகிறது. மனதை மென்மையாக்கி கொள்ளுதல் ஆழமான ஒரு விஷயம். என் மனதை பாதித்த விஷயம். நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். மனதை இளகிய நிலையில் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது. இந்த 6 சக்கரத்துல அநாகதம்னா இருக்குது இல்ல. அம்மாக்கு குழந்தைக்கு ஏதாவதுன்னா அங்கதான் பிடிக்கும். ஈரல் இருக்கிற இடம். என் அம்மா என்ன கொஞ்சும் போது என் ஈரல் கொலையேன்னு கொஞ்சுவாங்க. என் கண்ணே என் இதயமே எல்லாம் கொஞ்ச மாட்டாங்க. கணவனை வேண்டுமானாலும் இதயமே என்று கொஞ்சலாம், குழந்தையை ஈரல் குலையே என்றுதான் கொஞ்ச முடியும். ஏன்னா அநாகதம், அன்பு அங்கதான் சக்கரம். பாருங்க, மனதை இளகிய நிலையில் வைத்திருப்பது முக்தி. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு அநாகதத்தில் இருந்துதான் உயிர் விரியும், இல்லைன்னா மூலாதாரம் தான். வாய்ப்பில்லை. பாருங்க, ராமன் அப்படி நிக்கிறான், முன்னால தாடக நிக்கிறார். அம்பு எடுத்து எய்ய சொல்றார் விஸ்வாமித்திரர். கை கொஞ்சம் தயங்குது. இவள் பெண் இல்லை, நீ அம்பு விடுகிற. விட்டான் ராமன். கவிஞன் கம்பன் அது சூத்திரம். நான் சொல்றேங்க, வெறும் சொல், கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் கயிறு, கருத்து ஏற்றினால் காப்பு. வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் இடம், கருத்து ஏற்றினால் கோவில். வெறும் பேச்சு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். கருத்து ஏற்றப்படணும்ல. பாருங்க, அந்த கம்பன் கருத்து ஏற்றி ஒன்றை சொன்னான். இந்த உலகத்திலே ரொம்ப 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 வேதனையானதும் அருள் தருவதும் அன்பானதும் கொடுமையானதும் குரூரமானதும் எல்லாம் ஆனதும் ஒன்றுதான் சொல். ஒன்றுதான் சொல். காரியங்கள் சொற்கள் மூலமாக வந்து சேர்கின்றன. காரணங்கள் நம் வாழ்க்கை நமக்கு அனுபவங்களாக வந்து சேர்கிறது.
நல்ல சொற்களை இலக்கியங்களிலும் பெரியவர்களுடைய சிந்தனைகளிடமிருந்தும் எடுத்து அவர்களுக்கு அதை விதைத்து அடுத்த தலைமுறையை மனித நேயம் மிக்க வளமிக்க ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான இந்த முயற்சி இன்னும் வளர வேண்டும் என்று மனதால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.